வணக்கம் மாணவர்களே, நாம் இப்போது 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கணக்கு அணியின் தரம் காண்க. அணியின் தரம்னா ஃபஸ்ட்டு அணியின் வரிசை என்னன்னு பார்த்துக்குறோம். அந்த அணியின் வரிசைன்னு பார்க்கும்போது அந்த வரிசையில் எப்படி இப்போ 3/2னா எது சின்னதோ அந்த 2 தான். அப்படின்னா சிற்றணிக்கோவை 2/2 இருக்கிற மாதிரி போடுறோம். அந்த சிற்றணிக்கோவையினுடைய மதிப்பு ≠ 0 இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி ஈக்குவல் டு 0 இருந்தால் நம்ம அடுத்த ஒரு சிற்றணிக்கோவைக்கு நம்ம கொண்டு போகணும் இந்த கணக்கை. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஓ ஒரு 2 வரிசை 2 -4 -1 2 2/2 வரிசை என்னது 2/2. இப்போ இதனுடைய ரேங்க் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது அணியின் தரம் நம்ம அணியின் தரத்தை ரோன்னு சொல்லி எழுதிக்கிறோம். அணியின் தரத்துக்கு லெட்டர்ஸ் என்னது ரோ. இப்போ இந்த ரோங்க எழுதும்போது இப்போ இந்த கணக்கில் பார்த்தோம்னா ஏங்கிற அணி, அதனால் ஏ <= 2 2 இருக்கலாம், இல்லை 2க்கு கீழே தான் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம சிற்றணிக்கோவை எழுதுகிறோம். இதுக்கு சிற்றணிக்கோவைனா என்னதுன்னா இதையே எழுதலாம். இதனோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். இதனோட மதிப்பு கண்டுபிடிக்கும் போது மாடு ஏ மதிப்பு கண்டுபிடிக்கும் போது என்ன வரும், 4 -4 0 வருது. 0 வரும்போது கண்டிப்பாக ரோ மேட்ரிக்ஸ் ரோ எப்படி இருக்கணும், ரோ கண்டிப்பாக 2 இருக்க முடியாது. இதனுடைய மதிப்பு ஈக்குவல் இல்லாமல் நம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ஈக்குவல் இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். நம்ம அடுத்த ஸ்டெப் போகும்போது என்னது, இப்போ 2/2ன்னு எடுத்துட்டோம். அடுத்தது போகும்போது என்ன வரும், வரிசை 1 தான் இருக்கும். அப்போனா வரிசை 1னா சிற்றணிக்கோவை எப்போதும் இருக்குது. ஒரு வரிசை உள்ளது கண்டிப்பாக இருக்குது. therefore rank of A = 1. இதே இதில் ரெண்டாவது கணக்கு பாருங்கள். ரெண்டாவது கணக்கு இதே மாதிரி தான், ரொம்ப எளிமையான கணக்கு. ஏ கொடுத்துருக்கதை ஏன்னு எடுத்துக்கோ. -1 3 4 -7 3 -4. இப்போ இந்த அணியின் வரிசை என்னது 3/2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போனா ரேங்க் ஆஃப் ஏ எப்படி இருக்கணும், ரேங்க் ஆஃப் ஏ எது சின்னது, 3 பெருசு 3 சின்னதா 2 சின்னதா 2 தான் இருக்கணும்னு சொல்லிட்டு <= 2ன்னு போட்டுக்குவோம். இப்போ சிற்றணிக்கோவை எழுதுகிறோம். இந்த 3/2ல் நம்ம ஒரு சிற்றணிக்கோவை எழுதுகிறோம். அந்த சிற்றணிக்கோவையோட மதிப்பு ஈக்குவல் டு 0 இருந்தால் ஃபர்தராக போகணும், இல்லைன்னா நம்ம அப்படியே நிப்பாட்டிக்கலாம். இப்போ 1 7 -12 அப்போனா என்ன வரும், -5 -5 ≠ 0 வந்துச்சுன்னா நம்ம கணக்கை உடனே முடிச்சுக்கலாம். ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. அவ்வளோதான்.